ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் ஏசப்பா நம்ம ஒவ்வொருக்கும் கொடுக்கிறதான வார்த்தை 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 26வது அதிகாரம் 5வது வசனம். 5வது வசனத்தின் பின்பாகம். சகரியாவின் நாட்களிலே தேவனை தேட மனது இணங்கி இருந்தான். அவன் கர்த்தரை தேடின நாட்களில் தேவன் அவன் காரியங்களை வாய்க்கச் செய்தார். ஆமென். தேவனை தேட தன் மனதை இணங்கி இருந்தானா. அப்படி இணங்கி கர்த்தரை தேடினதினால் அந்த தேடின நாட்களில் தேவன் அவன் காரியங்களை வாய்க்க பண்ணினார். ஆமென். இன்றைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையிலும் இதுவரை வாய்க்காத காரியங்கள் இன்றிலிருந்து இனிமேல் அது வாய்க்க போகிறது. ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? இந்த பாகத்தில் நாம் வேதத்தில் பார்க்கிறோம், உசியா என்கிற ராஜா 16 வயதில் ராஜாவாய் ஆகிறார். அப்படி ராஜாவாகும்போது அவர் என்ன செய்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, தன் தகப்பன் செய்தது போல கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்வதோடு மாத்திரம் அல்லாமல் 16 வயதில் இப்போ பாருங்கள், தகப்பனை போல செம்மையான காரியங்களை செய்கிறார். அதே போல தேவனை தேட தன் மனதை இணங்குகிறாராம். மனதை இணக்கினாராம். இன்றைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நாமும் கூட நம் மனதை நாம் எதற்கு இணங்கி நாம் செய்கிறோம்? நம் மனம் எதற்கு இணங்குகிறது? தேவனை தேடுவதற்கு மனம் இணங்குகிறதா? வேதத்தில் பார்ப்போம் என்றால், அதிகாலையில் என்னை தேடுவீர்கள் என்றால் இன்றைக்கு என்னை கண்டடைவீர்கள் என்று நம் வேதத்தில் பார்க்கிறோம். தேடின நாள் முதல் காரியங்கள் எல்லாம் வாய்த்ததாம். இன்றைக்கு நாம் எப்படி தேடுகிறோம்? மனது இணங்கி தேடுகிறோமா? அதிகாலையில் நாம் கர்த்தரை தேடுகிறோமா? இன்று இந்த வார்த்தையின்படி நீங்கள் கர்த்தரை அதிகாலையில் தேடும்படி மனதோடு, விருப்பத்தோடு, பிரியத்தோடு அவரை தேடி அவருடைய சமூகத்தில் நீங்கள் வந்து அதிகாலையிலே அவரை தேடுவீர்கள் என்றால் கட்டாயம் நீங்கள் கண்டடைவீர்கள். அதே போல் உங்கள் காரியம் இதுவரை வாய்க்காமல் போகலாம். இதுவரைக்கும் நான் செய்கிற எந்த காரியமும் வாய்க்கலே என்று நீங்கள் வருத்தப்படுறீங்களா? கவலைப்படுகிறீங்களா? சோர்ந்து போகாதீங்க, கவலைப்படாதீங்க. இந்த நாள் முதல் இந்த வார்த்தையின்படி உங்கள் மனதை கர்த்தரை தேடுவதற்கு இணங்க பண்ணுங்க. கர்த்தரை தேடுங்க. இந்த வசனத்தில் பாருங்க, அவன் கர்த்தரை தேடின நாட்களில் தேவன் அவன் காரியங்களை வாய்க்க செய்தார். உங்கள் காரியங்களை வாய்க்க செய்வது யாரு? கர்த்தர் தான், மனுஷங்கள் அல்ல. எந்த மனுஷனும் நம்முடைய காரியத்தை வாய்க்க முடியவே முடியாது. நம் காரியங்கள், நம் கிரியைகள் வாய்க்கணும்னா அது தேவனால தான் முடியும். நீங்கள் இன்னைக்கு கையிட்டு செய்யும் காரியங்கள், வேலைகள், நீங்கள் கையின் பிரயாசங்கள், நீங்கள் படுகிற பிரயாசங்கள் எல்லாம் வாய்க்கணும்னா அது கர்த்தரால தான். அவரை தேடினா காரியம் வாய்க்குமா? தேடினால் அவர் தென்படுவாராம். 1 நாளாகமம் 28:9 தேடினால் தென்படுவார், நீ அவரை விட்டுவிட்டால் அவர் உன்னை விட்டு விடுவார். அதே எரேமியா 29:13 முழு இதயத்தோடும் என்னை தேடுவீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். அவரை தேடினோம்னா நாம் கண்டுபிடிக்கப்படுவோம். நீதிமொழி 8:17 அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் என்று நாம் வேதத்தில் பார்க்கிறோம். மார்க் 1:35 கர்த்தர் இந்த உலகத்தில் இயேசு வாழும்போது அதிகாலையில் இருட்டோடு எழுந்து வனாந்தரமான ஒரு இடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினாராம். அங்கே போய் அதிகாலையில் போய் என்ன செய்தார்? ஜெபம் பண்ணினார். இன்றைக்கு நம்ம அதிகாலையில் அவரை தேடுவோம் என்றால் நாம் அவரை கண்டுபிடிப்போம். உன்னத பாட்டுகள் 3:1 அந்த ஸ்திரீ என்ன செய்யறாளா? ராகாலத்தில் போய் கர்த்தரை தேடினாலாம், காணவில்லையா? இன்றைக்கு நாம் படுக்கையிலே நான் என்னை ஆத்தும நேசரை தேடினேன், நான் அவரை கண்டுபிடிக்கவில்லை என்று சொல்கிறாள். இன்னைக்கு நாம் எப்போ நம்ம தேடுறோம்? அதிகாலையில் முதல்ல தேடுறோமா? எல்லாம் முடிஞ்ச பிறகு ஒன்றுமே வாய்க்கலன்னு தேடுறோமா? இன்னைக்கு நாமே சிந்திப்போம். இந்த வார்த்தையின்படி அவரை தேட நாம் என்ன செய்வோம்? மனதை இணங்குவோம். சவுல் ஒன்று செய்தார். கர்த்தருக்கு பிரியமா இருந்த அந்த சவுல் ராஜா, அவர் தான் அஞ்சனம் பார்க்கக்கூடாது, கர்த்தரை தேடணும், குறி சொல்றவங்களை பார்க்கக்கூடாதுன்னு சொன்ன அந்த ராஜா 1 நாளாகமம் 10:13 பாருங்க, கர்த்தரை தேடாமல் அஞ்சனம் பார்க்கிறவர்களை கேட்கும்படி என்ன செய்தான்? தேடினான். அஞ்சனம் பார்க்கிறவர்களை தேடினான். சவுல் கர்த்தருக்கு செய்த துரோகத்தின் நிமித்தம் அவன் கர்த்தரை தேடாமல் அஞ்சனம் பார்க்கிறவர்களை கேட்கும்படி தேடினான். அப்போ அவன் தேடினது நிமித்தம் அவன் செத்து போனான் என்று பார்க்கிறோம். இன்றைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை நாம் என்ன செய்யணும்? கர்த்தரை நாம் தேட வேண்டும், மனுஷர்களை தேடக்கூடாது. அப்போதுல சவுல் என்ன செய்தாரு? கர்த்தரை தேடாமல் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவிகொடாமல் துரோகம் செய்தார். இன்னைக்கு நாம் கர்த்தரை தேடாம ஒரு விஷயத்துல, ஒரு காரியத்துல
கர்த்தர்ட்ட வந்தும் பதில் கிடைக்கல என்று சொல்லி இன்னைக்கு அநேகர் எங்கே போகிறாங்க? குறி சொல்கிறவர்கள், அஞ்சனம் பார்க்குறவங்க, இப்படி மற்ற இடங்களுக்கு போகிறாங்க. தாயத்து கட்டுறவங்க இன்னைக்கு நிறைய பேர் அப்படிப்பட்ட காரியங்களுக்கு நேராய் போகிறார்கள். அது கர்த்தருக்கு நாம் செய்கிற துரோகம். அந்த துரோகத்தை நாம் என்ன செய்யக்கூடாது? நாம் செய்யக்கூடாது. அப்போ இன்றைக்கு நாம் சவுல் செய்த அந்த தவறான காரியத்தை செய்து கர்த்தரை விட்டு தூரம் போனால் நம் வாழ்க்கை சவுலுக்கு வந்த முடிவு தான். அப்போ இன்னைக்கு நாம் என்ன செய்யணும்? கர்த்தரை தேடணும். 2 நாளாக 7:14 ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடுங்கள், தேடினா நீ கண்டுபிடிப்பீர்கள் என்று நாம் விதத்தில் பார்க்கிறோம். அப்போ இன்றைய முதல், இந்த நாள் முதல் உங்கள் காரியங்கள் வாய்க்க வேண்டும் என்றால், நீங்கள் கையிட்டு செய்யும் கிரியைகள் வாய்க்க வேண்டும் என்றால் நீங்கள் என்ன செய்யுங்க? நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று, அவரை தேடுங்க. அவரை தேடி மனது இணங்கி அவரை தேடுங்க. அப்பொழுது அவர் உங்கள் காரியங்களை வாய்க்க செய்வார். உசியா ராஜா கர்த்தரை தேட தன் மனதை இணங்கினதுனால அவன் என்ன செய்தான்? அவன் காரியங்கள் எல்லாம் கர்த்தர் வாய்க்க செய்தார். அப்போ இப்போ அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் இந்த வேளையில் இந்த தீர்மானம் பண்ணினவர்களை நான் ஜெபிக்கலாமா? எல்லாரும் கண்களை மூடி தலைகளை தாழ்த்தியப்பா, உண்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் பணி கொடுத்த இந்த நல்ல வார்த்தைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில், எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் செய்கிற கிரியைகள், எங்கள் காரியங்கள், எங்கள் வேலைகள் இந்த நாளில் வாய்க்காமல் இருக்குதப்பா. இதற்கெல்லாம் காரணம் நாங்கள் உண்மை தேடாதபடி இருப்பதா. இந்த நாளில் நாங்கள் எங்களை முழு மனதோடு மனதை இணங்கி உண்மை தேட நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவே ஸ்தோத்திரிக்கிறோம். முழு இருதயத்தோடு தேடினால் கண்டுபிடிப்பீர்கள் என்று சொல்லியிருக்கீங்கப்பா. இந்த வேளையில் இயேசுப்பா மனதோடு தேட ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் அவர்கள் காரியங்கள் எல்லாம் இன்று வாய்க்கட்டும் அப்பா. அவங்க கையின் பிரயாசங்கள் எல்லாம் இந்த நாள் முதல் இனிமேல் வாய்க்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எந்த காரியத்திலும் தாவீது உம்மை தேடி செய்தது போல நாங்களும் எல்லா காரியத்திலும் உம்மை தேடி உமக்கு முதலிடம் கொடுத்து அதனால் அந்த காரியங்கள் வாய்க்கும்படியான கிருபையான அனுகிரகத்தையும் இந்த நாளில் கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கொடுத்து ஆசீர்வதியும் பலப்படுத்தும். எங்கள் மனம் பொல்லாத காரியங்களுக்கும் உலக காரியங்களுக்கும் இணங்காதபடி உம்மை தேடுவதற்கு இணங்க இந்த நாளில் எங்கள் மனதை திருப்புங்கப்பா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் இந்த காரியத்தினை செய்து எல்லா காரியத்தையும் வாய்க்கப்படும் வெற்றியை கட்டளையிடும். சகல துதிகன மகிமையில உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.